ஒத்திப்போ ஒத்திப்போ கொஞ்சம் ஓரமா ஒத்திப்போ. அட ஒத்திப்போ ஒத்திப்போ கொஞ்சம் வேகமா ஒத்திப்போ. என்ன மல்லிகா, சமையல் வேலை மும்மரமாவே நடந்துட்டு இருக்கு. வாங்கக்கா, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ரசம் வைக்கிறதுக்கு தான் தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். கையில் என்னக்கா தட்டு வச்சிருக்கிய? நேற்றுக்கு பூமாரியும் மக்கியும் அச்சு முறுக்கு செஞ்சுதாங்கன்னு கேட்டாவ. அதான் நேற்றைக்கு அச்சு முறுக்கு செஞ்சேன். கொஞ்சோண்டு தான் மாவு கலந்த மாதிரி இருந்து 6 மணிக்கு செய்ய ஆரம்பித்தேன். செஞ்சு முடிக்க 9 மணி ஆயிட்டு. இந்த முறுக்கத்துங்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை செய்யறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. நாங்கள் சின்ன பிள்ளையா சமயத்தில் எங்கள் அம்மா இப்படி அச்சு முறுக்க செய்வோம்ல, அடுப்புலேருந்து அச்சு முறுக்கை எடுத்து சட்டிக்குள்ளே போடுறதுக்குள்ள நானும் என் தம்பியும் சண்டை போட்டு எடுத்து தின்னுவிடுவோம். ஆறுன முறுக்க திங்கிறத விட சூடான முறுக்க திங்கிறது நல்லா டேஸ்டாக இருக்கும். என்னக்கா? ஆமாம் மல்லிகா, சூடான முறுக்க திங்கிறது தான் நல்லாயிருக்கும். எனக்கும் சூடான முறுக்க திங்கிறது தாங்க்கா ரொம்ப பிடிக்கும். ராத்திரியே இந்த முறுக்கை உனக்கு கொண்டு தரணும்னு வந்தேன் பார்த்துக்க. உங்கள் வீட்டு கதவு பூட்டியிருந்து. அது மட்டும் இல்லை, வீட்டு முன்னே லைட்டு வேற எரியலை. உனக்கு ஃபோன் போட்டு இந்த முறுக்கை தந்துடலான்னு நினச்சேன். மகியப்பா திட்டி விட்டாவ. இல்லைன்னா இந்த முறுக்கை நேரத்தே தந்திருப்பேன். இருக்கட்டுக்கா, பரவாயில்ல. 6 நாளும் திங்க நல்லா தான் இருக்கும். நான் அடுத்த முறுக்கு சேமிச்சில் முன்னக்கூட்டியே சொல்லுவேன். நான் சூடாக செஞ்சு போட நீ எடுத்து திங்கணும், சரியா? கண்டிப்பாக வருவேங்க்கா. இந்த மல்லிகா, இந்த முறுக்கை உள்ளே கொண்டு வச்சுட்டு வா. இதில் இருக்கட்டுக்கா, அப்புறமா உள்ளே கொண்டு வைக்கேன். சொன்ன கேளு மல்லிகா, முதல்ல உள்ளே கொண்டு போய் வை. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் 2 வானரங்களும் வந்துடும். அப்புறம் உனக்கு ஒரு முறுக்கு கூட மிஞ்சாது. உமாவையும் சின்ன பொண்ணையுமாக்கா சொல்றியே? ஆமாம், அவ்வளோ 2 பேர் தான் சொல்லுங்க. அவைய 2த்துக்கும் கொடுத்ததுங்கிறதுல தப்பொன்னும் இல்லைல்லக்கா. உனக்கு அவ்வளோ 2 பற்றி முழுசாக தெரியல. அதனை போய் தான் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. நான் அவளுக்கு கொடுக்காம உனக்கு மட்டும்தான் கொண்டு வந்தேன்னு நினைக்கிட்டியோ? நேற்றைக்கு நான் முறுக்கை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ 2 பேரும் ஆளுக்கு 20 முறுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு நேராக கொண்டு போயிருக்காள்வேன். இப்போ வந்தால் கூட இந்த ஒரு தட்டு முறுக்கையும் ஒரு நொடியில் காலி பண்ணி விடுவாள்வேன். சொன்ன கிளம்பலிக்கா, உள்ளே கொண்டு வச்சுட்டு வா. வெளியில் யாரோ வந்த மாதிரி இருக்கு, நான் யாருன்னு பார்க்க. நீ உள்ளே கொண்டு போய் வை. ஆ சரிக்கா. என்னக்கா, கதவை சாத்தி போட்டுட்டு மல்லிகா வீட்டுக்கு நேராக வந்திருக்க? அச்சு முறுக்கா கொடுத்துட்டு போடணுன்னு இப்போ தான் வந்தேன். இப்போ தான் நீ வந்தியாங்கோ? நான் அதான் நம்பணுமாங்கோ. நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முந்தையே உங்கள் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? இவ்வளோ நேரம் உங்கள் வீட்டுக்குள்ளே தேடி பார்த்துட்டு நீ அங்கே இல்லைன்னொடனே நான் இங்கே நேரம் வந்திருக்கேன். இதே மாதிரி நீ வீட்டில் கதவை சாத்தி போட்டுட்டு இப்படி அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சாட்டு வச்சுக்க. வீட்டுக்குள்ளே கள்ளப்பையன் யாரும் வந்த அன்னைக்கு உனக்கு தெரியுமாங்கோ? ஆமாம், கள்ளப்பையன் வந்துட்டாலும் அங்கே என்ன புதையெல்லாம் கிடைக்கும்? பழைய பாத்திரமும் பழைய துணியும் தான் கிடைக்கும். நீ மட்டும் வந்திருக்க. அவ்வளோ 2 எங்கே? அவ்வளோ 2 வரலக்கா. எப்போ பார்த்தாலும் பின்னாடியே தொத்திக்கிட்டே திருவாள்வா. இன்றைக்கே வரல. இந்த சின்ன பொண்ணு வண்டி எடுத்தாலும் எடுத்தாக்கா. எப்போ பார்த்தாலும் வண்டி தூக்கிட்டே தெரியா. அந்த வண்டி கணக்காதோ? அது எப்படிக்கா கணக்கம் இருக்கும்? கணக்கம் இருக்கிறதுக்கு அது என்ன கணக்கடை வண்டியா? ஒரிஜினல் ஸ்கூட்டியாக்கும். அது நல்லா கணத்து தான் கிடக்கும். வண்டி கணத்து கிடக்குன்னு சொல்லுங்க, நான் தூக்கிடுவேன். ஆனால் அந்த சின்ன பொண்ணு எப்படி தூக்குவா? அச்சோ அக்கா, தூக்கிட்டு போகிறேன்னா தூக்கிட்டு போகிறா, இல்லை வண்டியை ஓட்டிகிட்டு போனேன். ஏக்கா, சின்ன பொண்ணு உமாவும் வரலையா? அவ்வளோ 2 வண்டியில் ரவுண்ட் அடிக்க போயிருக்காள்வேன். அப்புறம் மல்லிகா, நீ வேலையை பாரு, நாங்கள் போயிட்டு வரோம். ஆ போயிட்டு வாங்கக்கா. ஏக்கா, முறுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு மல்லிகா நன்றின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிகிட்டு இருக்க? என்னம்மா இப்படி நன்றின்னு சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. சரிக்கா, என்னம்மா அப்படி சொல்ல மாட்டேன். சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். நீ ரசம் வைக்கிற வேலையை பாரு. ஆ சரிக்கா. அப்பப்போ ஒரு துளி மழை விழுந்துட்டுருக்கு. இதை நம்பி துணியும் துவைச்சி போட முடியல. என்னது பலத்த யோசனையாக இருக்கு. நீ எதுக்கு காவி வீட்டுக்குள்ளெல்லாம் போகிறா? ஏன் அங்கே போகிறது தப்பாங்க? தப்புதாக்கா. அவி அம்மா அவளை உங்கள் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தானே சொல்லுகாவ. அவளை அதை கேட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யோசிக்கிறதுன்னு செய்தா. நீ மட்டும் ஏக்கா கேணிச்சி மாதிரி அவள் வீட்டுக்குள்ளே நின்று கதை விட்டுட்டு இருக்க. நேற்றுக்கு முறுக்கு செஞ்சுருந்தேல, அதை கொடுக்க தான் போயிருந்தேன். கதை விடன்னு போகல.
அதை நீ அவள் வெளியில் வருவாளா அப்பம் கொடுக்க வேண்டியது தானே, வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தான் கொடுக்கணுமாங்கோ. நேற்றுக்கே செஞ்சு பண்ண பாரு, ஆமை பேரக்கூடாதுல்ல, அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு ஒரு வேலை முடிஞ்சிடல, அதான் கொண்டு போய் கொடுக்கணும்னு போனேன். இப்போ கொடுக்க போனவா காலையில் மக்கிட்ட கொடுத்து விட்டுருக்க வேண்டியது தானே, அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருப்பாளா. உன் மகி தானே, கண்டிப்பாக காலையில் கொடுத்துட்டு போயிருந்திருப்பா. காலையில் 8 மணி வரைக்கும் போர்வே சிக்கன்னு மூடிக்கிட்டு கிடந்திருக்கா. உங்கள் அத்தை அவளை எழுப்ப போனதுக்கு இன்றைக்கி நம்ம மாவட்டத்துக்கு லீவ் போட்டிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கப்பா, அப்புறம் தான் நான் எந்தி போயின்னு சொல்லிக்கிட்டே படுத்தே கிடந்திருக்கா. நானும் காலையில் சமையல் கட்டில் வேலை செஞ்சுட்டு கூப்பிட்டு பார்த்தாலும் அவன் எந்திரிச்சு வர்ற மாதிரியே தெரியல. இதுக்கு பிறகு இப்படி விட்டா சரிப்பட்டு வர்றதுன்னு தண்ணி கோர்த்து போன பிறகு எந்திரிச்சு வந்திருக்கா. தண்ணி அவன் மேலே ஊற்றல, அப்போ தண்ணி ஊற்றல சில, ஆனால் இப்போ தோணுது எதுக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டேன்னு. நாளைக்கு இதே மாதிரி எந்திக்க நேரம் கிடத்துனான்னு வச்சுக்க, இதே மாதிரி தண்ணி கொண்டுட்டு போய் பயம் கட்டக்கூடாது, அப்படியே கொண்டு போய் ஊற்றிடணும். ஏக்கா அப்படி மேலெல்லாம் தண்ணி ஊற்றி விடாத, சளி பிடிச்சிரும். இப்போ மட்டும் அவளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கு பாரு. நேற்றுக்கு ராத்திரிலாம் ஒரே இருமல், தூங்கவே முடியலை. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போக வேண்டியதுனுக்கா. பள்ளியிடத்துக்கு போவே அவசரம்னு கிளம்பி போயிட்டுருக்கா. வேற எங்கே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்போ இன்றைக்கி சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரவால அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போக்கா, அப்படி தான் செய்யணும். நேற்றுக்கு சாயங்காலம் கூட ஒழுங்காக தானேக்கா இருந்தால் அதுக்குள்ளே எப்படிக்கா சளி பிடிச்சி. நேற்று பள்ளியிட விட்டு ஆரம்பத்துலேயே மழையில் நனைஞ்சு வந்திருக்கா. வேறு சளி பிடிக்காமல் என்ன செய்யும்? நனைஞ்சு வந்தானா அவளுக்கு தலையை தூத்தி விட்டுருக்கலாம்லக்கா. ஆமாம், தலையை தோற்ற கூட தெரியாத பச்சை பிள்ளை பாரு, நான் தானே தோற்றி விடணும். நான் வீட்டில் உள்ள வேலையை பார்ப்பேன்னா அவளுக்கு தலையை தோற்றி விட்டுட்டு இருப்பேண்ணா. என்ன உமா நீ மட்டும் வர, சின்ன பொண்ணுங்க வண்டி அதில் விட்டுட்டு வரேன்னு சொன்னாக்கா பின்னாடியே வருவா. இப்போ தான் அவள் வண்டி அங்கே விடுறதா சொன்னா, அதுக்குள்ளே அவள் வண்டி இங்கே கொண்டு வரா. நாங்கள் 2 பேரும் வண்டியில் சேர்ந்து தாக்கா வந்தோம். ஆனால் அங்கே தொழியாக கிடக்கலாக்கா, அதுக்கிட்ட தான் இனி இறக்கி விட்டா. நான் அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட நான் இதில் என்ன கேட்டான்னு கேட்டேன்க்கா. அவள் தாங்க என்னைய பார்த்து நீ நடந்து போ, நான் இதில் வண்டி விட்டுட்டு வரேன்னு சொன்னான். இப்போ என்னென்னா வண்டி இங்கே வரைக்கும் கொண்டுட்டு வாரா. புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன்னு பீத்துதான். வரட்டும் அவளை நான் கவனிச்சுடுறேன். இப்போ யாரை கவனிக்க போகிறேன்னு தெரிஞ்சுடலாமா? வேற யாரையும் இல்லை சின்ன பொண்ணு, அவள் உன்னையே தான் கவனிக்க போகிறாளாம். என்னக்கா நீங்கள் இப்படி என்னைய அவகிட்ட மாட்டி விடுத்திய? ஒன்று எங்கே மாட்டி விட்டேன், நீ சொன்னது தானே சொன்னேன். எதையும் ஒரு வாட்டி பேசக்கு முந்தி ஒரு தடவை பல தடவை யோசிக்கணும். எதையும் யோசிக்காமல் பேசிட வேண்டியது, அப்புறமா மூஞ்சியை தொங்க போட்டுட்டு தெரிய வேண்டியது. என்னைக்கு தான் நீலாம் திருந்த போறியே தெரியல. ரொம்ப ஓவராக மூஞ்சியெல்லாம் தொங்கப்படாத, நல்லா இல்லை. வாரியா வண்டியில் இன்னொரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம். சின்ன பொண்ணு இந்தாட்டா நான் தான் வண்டி ஓட்டுவேன் சரியா? அதுக்கு உங்கள் அப்பா காசில் வண்டியை வாங்கி அப்புறமா ஓட்டணும். இப்படி ஏன் வண்டியை வாங்கி ஓட்டணும்னு நினைக்கக்கூடாது. என்ன சின்ன பொண்ணு இப்படி நான் நீனு பிரித்து வச்சு பேசிட்டு இருக்க? உன் ஸ்கூட்டி என் ஸ்கூட்டி மாதிரி தானே? ஆமாம், என் ஸ்கூட்டி உன் ஸ்கூட்டி மாதிரி தான். அதே மாதிரி உங்ககிட்ட வச்சுருக்க நகைலாம் என் நகை மாதிரி, அதை நீ ஒத்துக்கிடுவியா? அதை எப்படி சின்ன பொண்ணு நகையும் ஸ்கூட்டியும் ஒன்றுன்னு ஒத்துக்கிட முடியும்? நகை மட்டும் இல்லை உமா, உங்ககிட்ட இருக்கிற குண்டூசி கூட வசந்ததுன்னு தான் நீ சொல்லுவேன். சரி 2 பேரும் இதோட விடுங்க. இப்படியே பேசி பிரச்சனை ஆக்கிடுறதுங்க. நீங்கள் சொல்லுறதுக்காக தான் நான் இதோட விடுக்கேன். இனிமையாவது இவளை யோசித்து பேச சொல்லுங்கக்கா. இந்த தட்டுவா புயல் கூட வாஞ்சி போச்சு, ஆனால் இவ்வளோ 2 பேரும் சண்டை தான் வாய மாட்டுக்கு. இக்கோ அந்த புயலுக்கு பேர் தட்டுவா இல்லை, தட்டுவாவோ குட்டுவாவோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. வீட்டு பின்ன துவச்சி போட்ட துணி காஞ்சிட்டா காயலன்னு நான் பார்க்க போகிறேம்மா. தப்பி தவறி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே கேள்வி பண்ண ஆரம்பிச்சிருவாள்வேன். ஏக்கோ நெல்லுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தட்டுவா புயல் தான். நெல்லுக்கா துணியை அப்புறமா போய் எடுக்க போகலாம். எப்படிக்கா உங்கள் அக்காளால் மட்டும் எது சரின்னு தெரியட்டாலும் சத்தம் போட்டு பேச முடியுது? ஏன்னா அவள் மனசில் கள்ளங்கவிடம் எதுவும் இல்லை, அது என்ன போய் தான் சத்தம் போட்டு பேசுதா. நீங்கள் சொன்னது சரிதான்க்கா. என்னது திடீரப்புல மழை பெய்ய ஆரம்பிச்சு? இங்கே என்ன நடக்குன்னே தெரிஞ்சுக்கலாமா? மழை பெய்யுதுக்கோ, அது எனக்கு தெரியுது. இப்படியே நனைஞ்சி சோம்பலம் போடுறதுக்கா?
ஆட்டம் போடுக தண்ணி பாட்டி போட்டு 3 பேரும் வீட்டுக்குள்ளே வாங்க. சரிக்கா வரோம். நீங்கள் போங்கக்கா, நாங்கள் இதில் நின்று ஆடுறோம். அப்புறமா ஆடலாம். ஒழுங்கு மரியாதையாக 2 பேரும் உள்ள வாங்க. சரிக்கா வரோம்.